ஒரு பாடியை ஊருக்கு அனுப்புறதுக்கு நமக்கு வந்து 7,000 to 8,000 dirham செலவாகும், which is like almost 1.60 lakhs. இப்போ எங்கள் ஹோப் டீமில் நிறைய ஒரு 450 பேர் இருக்கும், வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக அந்த குரூப்பில் 450 பேர் இருக்கும். அந்த விதையை நம்ம விதைச்சிட்டோம். இனிமேல் வந்து அறுவடை வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாமல் ஒரு உடல் வந்து அனுப்புறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னா ஒரு சூசைட் கேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளோட ஆகும். சில உடல்கள் அழுகிய நிலையில் கிடைக்கும் போது அவங்களுடைய இமேஜ் இடங்கள் அங்கேயே செஞ்சிடலாம், கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இறந்து போனவருடைய குழந்தைகள் இங்கே இருக்கும். அவங்க குடும்பம் உண்மையிலேயே வறுமையில் இருக்கிற குடும்பமாக இருக்கும். அந்த சில குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். ஸ்டார் டாக்ஸ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கங்கள். நம்முடைய சேனலில் வெவ்வேறு விதமான மனிதர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறவர் மிக மிக வித்தியாசமான ஒரு மனிதர். இறுதி சேவையின் மூலியமாக பலரது இதயங்களை தொட்ட ஒரு இனிய மனிதர் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். திரு கௌசர் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தில் எந்த மூலையில் யார் எங்கே இறந்து போயிருந்தாலும் அவர்களது உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான பணியை ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இலவசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதற்காக அவர் யாரிடம் எந்த விதமான கட்டணமும் வாங்குறது நம்மளே. அந்த மனிதர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம வெவ்வேறு விதமான கேள்விகளை கேட்க போகிறோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இந்த சர்வீஸ் ஏன் பண்ணார், எதுக்காக ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க அவரோட நம்ம பேசலாம். ஸோ கௌசர் அவர்களே அன்புடன் எங்களது சேனலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஸோ நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, எப்போ இருந்து ஆரம்பிக்கிறீங்க, இது என்ன மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிலாம் கேட்பாங்க. பட் என்னோட கேள்வி என்ன, ஏன்? ஸோ நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, பட் ஏன் இந்த சர்வீஸ்? ஒரு ஆக்சிடென்ட் தான். நம்ம வந்து வேணும்னு பண்ணுறது இல்லை எதையுமே. ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து அதில் இழுத்து விட்டுரும். அப்படியே ஒரு சகோதரர் நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்த ஒரு சகோதரர் இறந்து போக அவங்க வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு இந்த உடலை வந்து ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்மகிட்ட உதவி கேட்க அப்படி ஆரம்பிச்சதான் அது. ஸோ நாம் இதில் ஒரு சோஷியல் ஒர்க்கராகவோ இல்லை தொட்டு நாங்கள்லாம் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் அந்த ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லிக்காம நான் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஒரு உதவி அப்படின்னு போய் அது எல்லாருக்கும் தெரிய வந்து சரி இவன் பண்ணுறான் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும்போது சரி நமக்கு தெரியும், இப்போ பண்ண தெரியாதவங்க வந்து கேட்கும்போது பண்ணுறது தானே ஒரு தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் சொல்லி தரணுமோ அல்லது செய்கிறது தான் நம்ம கடமை. ஸோ அப்படியே ஆரம்பித்தது தான் அது. 2012 ஆரம்பித்தது, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷம் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், 12 வருஷம் ஆச்சு. ஹோப் அப்படிங்கிறது பெயர் இல்லையா? ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவுமே வந்து உதவின்னு வரும்போது அடிப்படையான நம்பிக்கை. ஸோ ஒருத்தங்க நம்மளை நம்பணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு உதவியை கேட்போம்ல. ஸோ அந்த நம்பிக்கையை எப்படி நீங்கள் ஏற்படுத்துனீங்க முதல்ல மக்கள்கிட்ட? நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணுறோம்னா சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி வாங்குறது இல்லையா யார்ட்டையுமே. அதாவது எங்களுக்கு இந்த பெட்ரோல் காசு கொடுங்க, நாங்கள் வந்துட்டு போனால் எங்கள் செலவு கொடுங்க அப்படின்னு எதுவுமே கேட்கறது இல்லை. எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். நம்ம எங்களுடைய அன்றாட செலவுகளோட நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். நாங்கள் போயிட்டு வர செலவாக இருக்கட்டும், சில நேரங்களில் டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஒரு 125 dirhams ஆகும். அதோட நாங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கறது இல்லை. இறந்து போனவங்க ஃபேமிலிக்கிட்ட கேட்கறது இல்லை. சரி விடுங்க நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவோம். இல்லாதப்பட்ட குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. பணமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்களே வசூல் பண்ணி எங்கள் ஹோப் டீம்லேயே வந்து எல்லாரும் கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இல்லாத குடும்பங்களுக்கு நாங்களே பணம் போட்டு ஊருக்கு அனுப்புகிறோம். அது மாதிரி சில நல்ல உள்ளங்கள் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க நமக்கு. கம்பெனிஸ் சார்ந்த சில ஆட்கள் இருக்காங்க, அல்லது வேறு குழுமங்களில் இருக்கிறவங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கியோ தமிழ் சங்கம்னு ஒன்று இருக்குது, அதில் ஹரியண்ணன் ஒருத்தர் இருக்கார், லீப் ஸ்போர்ட்ஸ் ரமேஷ் சார்னு ஒருத்தர் இருக்கார், வெங்கட் அண்ணன், ஆனந்த் அண்ணன், இப்படி நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியாக இருப்பாங்க. இப்போ லக்ஷ்மி பிரியான்னு ஒரு சிஸ்டர்லாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை ஏடிஎம்னு நான் கூப்பிடுவேன். எனி டைம் மணி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிஸ்டர் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சமூகத்தில் டக்குன்னு ஒரு குரூப்பில் மெசேஜ் போட்டு அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி ஒரு பாடியை ஊருக்கு அனுப்புறதுக்கு நமக்கு வந்து 7,000 to 8,000 dirhams செலவாகும், which is like almost 1.60 lakhs இந்தியன் மணி. இது உடனே, அதாவது நான் உடனே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் இந்த பணம் ரெடி ஆகும். நம்ம ஜஸ்ட் யார்கிட்ட சொன்னோமோ ஒரு வார்த்தை இந்த குரூப்பில் போட்டு இந்த பணம் வேணும்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த 5-6 பேர் இருக்காங்க பாருங்க, ரெகுலராக கொடுப்பாங்க. ப்ளஸ் எங்கள் ஹோப்பில் இருக்கிற அமைப்பில் இருக்கிற மக்கள் அவன் கம்மி சம்பளம் வாங்குறவனா இருப்பான், அவன் 50 ரூபா கொடுப்பான், என்னால் 50 ரூபா தர முடியும் நான் போடுறேனே அப்படிமா. ஸோ அப்படி சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து உடனே பண்ணி கொடுத்துருவோம். தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா டுகெதர் சேர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் நான் பண்ண போகிறேன், இதுக்கு வாங்க ஒன்றா சேரலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூப்பிடும்போது முதல்ல ஆரம்பத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருந்தது? இல்லை எடுத்தோன்னே அப்புறம் லாபம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபேக்டர் தான் இது. இப்போ எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கிறோம், நீங்கள் வெளிநாடு போயிருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலையாக இருக்கும்போது வாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப தோல் கொடுத்த தோழர்கள் முக்கியமாக அந்த மாதிரி? கண்டிப்பாக எல்லாருமே, நான் குறிப்பிட்டுன்னு சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அதில். ஆனால் ஆரம்ப காலத்தில் இல்லை,
ஆரம்ப காலத்தில் இல்லைன்ற பட்சத்தில் அப்போ யாருக்குமே தெரியாது நான் பண்ணுறது. சைலண்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன். 2012 ஆரம்பிக்கும் போது யாருக்கும் தெரியாது. 2023 வரைக்குமே ஹோப் அப்படின்னு ஒரு அமைப்பை நான் உருவாக்கலை. அது அப்படியே போனதுதான். 2023 ஒரு சவுதியில் ஒரு கேஸ், ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸு. அது வந்தபோது நம்ம பிக் பாஸ் விக்ரமன் இருக்கார் இல்லையா, அவங்க ஃப்ரெண்டு பாபின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஒரு டெட் பாடி இருக்குது, கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் விக்ரமன்ட்ட பேசுகிறோம். அந்த பாடியை வந்து கொண்டு வரும்போது அந்த ஒரு ஐடியா அப்போ தான் உதிக்குது. சவுதியில் வந்து ஒரு டீம் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். சவுதி ஹோப் அப்படின்னு ஒரு டீம் ஆரம்பிக்கிறோம். அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்க்குறோம். அவங்க இந்த கேஸ்க்காக உடைக்கிறாங்க. நம்ம சொல்லித்தரோம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறோம். அவங்க பண்ணுறாங்க. அது உருவாகுது. அப்படியே குவைத்னு ஆரம்பிக்கிறோம், கத்தார்னு ஆரம்பிக்கிறோம். இந்த இப்படி ஆரம்பிச்சு சிங்கப்பூர், மலேசியான்னு சொல்லி இப்போ ஹோப் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. ஹோப் அப்படின்றது பேர் மட்டும்தான். ஹோப்புங்கிறது ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஹெல்பிங் அவர் பீப்புள் எட்டர்னலி அப்படிங்கிறதான். உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது, ஹெல்பிங் அவர் பீப்புள் எட்டர்னலி. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஒரு இது வரைக்கும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு குழுமமாக பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் நம்ம அதை ஆரம்பித்து உலகம் முழுக்க இப்போ எங்கே இருந்தாலும் சரி, நார்வேயாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எப்படியும் நமக்கு டீம் கிடச்சிடுறாங்க. இது நம்ம பண்ண நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது நல்ல ஒரு காஸ்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இருக்கோம், இங்கே 4 பேர் இருக்கும் இந்த ரூமில். நம்ம பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நானும் இது பண்ணலாமே, நானும் என்னால் முடிஞ்ச உதவி செய்யலாமே அப்படின்ட்டு. நீங்கள் உடல் உழைப்பு கொடுக்கலாம், அல்லது ஒரு இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், சின்ன ஒரு ஃபண்டை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நம்மளால் எவ்வளோ நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுற மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எங்கள் ஹோப் டீமில் நிறைய ஒரு 450 பேர் இருக்கும். வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக அந்த குரூப்பில் 450 பேர் இருக்கும். இப்போது துபாயில் பொறுத்தீங்கன்னா என்னுடைய தம்பி ராசிகர், நாங்கள் ஒரு கமாண்டர்னு சொல்லுவோம், எங்கள் டீமோட கமாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கம்மியாக தான் பண்ணுறேன். நான் இப்போ வேர்ல்டு வைட் அதிகமாக பண்ணுறதுனால துபாயில் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ராசிக் அண்ட் நியாஸ் அப்படின்னு 2 பேர் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. விக்னேஷ் ஒரு பையன் ஃபுல் பிளட் டொனேஷன் கேம்ப் பார்த்துக்கிறான். ஸ்ரீவத்சான் ஒரு நண்பர் இருக்கார் இந்தியாவில். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வேர்ல்டு வைட் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே பிளட் வேணாலும் சரி, இல்லை துபாயில் பிளட் வேணாலும் இவங்க பார்த்துக்கிறாங்க. எஜுகேஷனுக்கு ஒரு டீம் இருக்குது, ஜாப்ஸுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஆர்ஜே அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் ஜாப்ஸ் பார்த்துக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு செக்டராக பிரிச்சுக்கிட்டு அவங்க நான் இதை எடுத்துக்கிறேன், என்னால் இதை பண்ண முடியும், இதில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு இப்போ வந்து இப்போ நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து இப்போது ஒரு கேஸ் இருக்குப்பா அதை பண்ணுங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம்னா, ஒரு ரோட்டில் ஒருத்தன் வந்து சாப்பிடாம உட்காந்துருக்கான், ரொம்ப ஒல்லியாக இருக்கான். என்னன்னு கேட்டால், கம்பெனியில் வேலைக்கு வந்தால் ஏஜென்ட் ஏமாற்றிட்டாரு, நான் எங்கே போகணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரோட்டில் உட்காந்து பசியில் உட்காந்துருந்ததாக ஒருத்தர் தகவல் போடுறாரு. நான் அன்றைக்கி எனக்கு ஃப்ளைட்டு, சென்னைக்கு வர ஃப்ளைட்டில் இருக்கேன், ஏர்போர்ட்டில் போயிட்டு நான் சரியாக கவனிக்கல. 1 மணி நேரத்தில் நம்ம ஹோப்பில் இருக்க டீம் மெம்பர்ஸ் அவங்க போகிறாங்க, அந்த பையனை கூப்பிடுறாங்க, தங்குறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க, கம்பெனியில் பேசுகிறாங்க. உடனே ஒரு 1 ஹவரில் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நான் பார்த்துட்டே இருக்கேன். சரி, நான் இமிகிரேஷன்லாம் கிளியர் பண்ணி முடிச்சு வரதுக்குள்ளே அவங்க எல்லா விஷயம் முடிச்சு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி டிக்கெட்டு போட்டாச்சு, 2 நாளில் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த விதையை நம்ம விதைச்சிட்டோம். இனிமேல் வந்து அறுவடை வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லா சகோதரர்களும் சவுதியில் எல்லா டீம் இருக்காங்க நம்ம பண்ணுறதுக்கு. எப்பவுமே சொன்ன மாதிரி நல்லதொரு துவக்கம் அப்படிங்கிறது தான் நல்லதொரு முடிவாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2012 ஆரம்பிச்சு இந்த 12 வருடங்களில் உங்களுடைய உழைப்புங்கிறது இவ்வளோ பேர் நீங்கள் வந்து டுகெதர்னஸ், இவ்வளோ பேரை சேர்த்து நல்லா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு புரியுது. கண்டிப்பாக இந்த 12 வருடங்களில் எத்தனை டெட் பாடிஸ் வந்து நீங்கள் வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க சுமார்? சரியான கணக்கு கிடையாது, ஆனால் ஒரு 1200 பாடிஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். விச் இன்க்ளூட்ஸ் ஊருக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அங்கே சடங்கு செஞ்சு தகனம் செய்கிறதா இருக்கட்டும், அல்லது அங்கேயும் நம்ம வந்து அடக்கம் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். ஊருக்கு அனுப்புனதுன்னு பார்த்தா ஒரு 400-450 பாடி இருக்கும். நிறைய பேர் அங்கே தான் அடக்கம் பண்ணுவோம். இறந்து போனால் அங்கே அடக்கம் பண்ணுறது, சில உடல்கள் அழுகிய நிலைகள் கிடைக்கும் போது அவங்களுடைய ஈமை சடங்குகள் அங்கேயே செஞ்சிடலாம், இங்கே கொண்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கேயே பண்ணுறதா இருக்கும். ஸோ மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக சரியான கணக்கு இல்லாமல் சொன்னால் ஒரு 1200 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும், இத்தனை ஆத்மாக்களோட தான் நீங்கள் வந்து நல்ல ஆத்மாக்களோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்ல உண்மையை. கண்டிப்பாக. ஆக்சுவலி எனக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எப்பவுமே வந்து நம்ம நாட்டிலலாம் ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அதான் நீங்கள் கல்யாணத்துக்கு போகலன்னா கூட கண்டிப்பாக வந்து ஆமாம் சாவல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ பேர் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லும்போது அவங்களாம் அந்த நன்றி உணர்வோடு கண்டிப்பாக இருப்பாங்கல்ல. நம்ம நாட்டுக்காரங்க நார்மலாக நன்றி உணர்வு இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி இல்லை ஏதாவது ஒரு இன்னுமே என்னோட இவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க, இன்னும் நெகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பம் என்னோட, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நல்ல அனுபவம் இருக்கா? இருக்காங்க. அதாவது நாம் என்ன பண்ணுறோம்னா, மோஸ்ட்லி இந்த உதவி பண்ணுறவங்களோட நம்பரை சேவ் பண்ணுறதே கிடையாது. அந்த டைமில் சாட் ஒரு 2-3 நாள் அல்லது 4 நாள் நாங்கள் பேசணும்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நம்பரை சேவ் பண்ணுறதே கிடையாது. உண்மையை சொன்னால் நான் நம்பர் சேவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் ரெகுலராக நமக்கு வந்து பேசுவாங்க, அவங்க நம்பரை மட்டும் தான் சேவ் பண்ணுவோம்.
அப்படி சில குழந்தைகள் இருக்காங்க. இப்போ அங்கே வந்து இறந்து போனவருடைய குழந்தைகள் இங்கே இருக்கும். இப்போ அவங்க குடும்பம் உண்மையிலேயே வறுமையில் இருக்கிற குடும்பமாக இருக்கும். அந்த சில குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். அப்படி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சதீஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், இறந்துட்டார். ரோட்டில் அங்கே இறந்தார். அவர் உடலோடு வரலைங்க, அங்கே தான் இருச்சோம். அவருடைய குழந்தைக்கு வருஷம் ஃபீஸ் கட்டுறோம். ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து பேர் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் சில சினிமாவில் இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு உரிமையாக இந்த குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அவங்க டைரெக்டாக ஸ்கூலில் போய் 60,000 70,000 எவ்வளோ கேட்டாலும் ஸ்கூலில் கட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு 17 குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கோம். அந்த குடும்பங்கள்லாம் டச்சில் இருக்கும். கொல்கத்தாவில் இறந்து போன ஒரு சகோதரருடைய கூட பிறந்த 2 சகோதரர்கள் துபாய்க்கு வந்தாங்க அந்த உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசினாங்க வீடியோ காலில். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் பாடினாங்க. எனக்கு ஒரு பையன் போயிட்டான், நீ எனக்கு இன்னொரு பையன் மாதிரி தான். ஐ மீன் ஒரு பையன் போனால் ஒரு பையன் கிடச்சிட்டான், ஆனால் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். நீ வந்து கொல்கட்டா எப்போ வந்தாலும் என் வீட்டில் வந்து என் கையால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றது அவங்க கோரிக்கையாக இருந்துச்சு. நான் சரி ஓகே சும்மா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அது ரெகுலராகவே கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ வரீங்கன்னு. சமீபத்தில் போன வாரம் கொல்கட்டாவில் ஒரு இறந்து போனவருடைய சகோதரருடைய உடலை கொண்டு போகிற சூழ்நிலை வர நான் அவங்களுக்கு அந்த சகோதரருக்கு மெசேஜ் போட்டேன், நான் வர்றேன் அப்படின்னு. வந்த உடனே ஏர்போர்ட்டுக்கே வரேன். நாங்கள் இல்லை இதை முடிச்சிடுறேன் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு ரூமுக்கு போன உடனே அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அம்மா அவங்க கையால் சமைச்சு அழகாக சமைச்சு வீட்டில் விருந்து வச்சு ஒரு நிகழ்ச்சியான தருணம். தன்னுடைய மகனுக்கு எப்படி சமைக்கிறாங்களோ என் பையனுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என் பையன் சாப்பிடுவான் அப்படின்னு அவங்க விரும்பி செஞ்ச விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சி ரொம்ப அதான் வந்து நான் கிடைச்ச எப்படி சொல்கிறது சம்பாதிச்ச அன்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, 1-2 இது மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான். இல்லை உண்மையிலே தான். ஸோ நீங்கள் சொல்கிற இந்த நிகழ்வே வந்து உண்மையிலேயே கேட்கறதும் சரி எனக்கும் சரி அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. இப்போ என்ன நம்ம சொசைட்டி வந்து அந்த சோஷியல் மீடியாவோட பொழுதுபோக்குறதும் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான சர்வீஸில் வந்து என்னால் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது குடும்பம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலைகள் நான் செய்ய போகிறேன்னு சொல்லும் போது அதுக்கு நீ ஏன் செலவு பண்ணணுமா இல்லை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் இல்லை குடும்பத்துக்கு எப்படி நம்மளால அதை பேலன்ஸ் பண்ண முடியுதுங்கிறது பெரிய சேலஞ்ச். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கூட அந்த சர்வீஸ் மைண்டட் இருக்கும், பட் அவங்களால பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் குடும்பமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க உங்களோட ப்ரொஃபஷன்? இல்லை, ஐ அம் பிளெஸ்ட் இன் தட்னு சொல்லுவேன். நம்மளே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேலை. ஏன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னோட குழந்தைங்க 2 பொண்ணுங்க எனக்கு, இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவ். என்னை எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு கேட்கறதும் கிடையாது. அதே நேரங்களில் என்னுடைய குழந்தை வந்து சொல்லுவா, என் ஸ்கூலில் ஒரு கிளாஸ்மேட்டோட அப்பா இறந்துட்டாங்கப்பா, அவங்க ஃபீஸ் நீ கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது என் பொண்ணு கேட்பா. இல்லை ஒரு மதரசாவில் பில்டிங் கட்டுறாங்கப்பா, பணம் கேட்குறாங்க, உதவி பண்ணுங்கன்னு என் பொண்ணே வந்து கேட்பா. என் மனைவி வந்து இல்லைப்பா ஒரு இடத்துல பார்த்தேன், அவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்குறதும். எங்கள் அம்மாவும் வந்து இவங்க வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறத விட்டுட்டு சரி இவனால் வந்து நல்லா நடக்குதுன்னும் போது சரி இன்னும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க. சரி இன்னும் ரியலாக ஒரு கேஸ் இருக்குது, இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்டணும், அல்லது ஒரு சின்ன ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உதவிகள் வரும்போது நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்க நம்மளை பண்ண சொல்லி கேட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ணுங்க நல்லாயிருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் தான், எப்போவுமே சப்போர்ட் தான். இவங்க சப்போர்ட் இல்லைன்னா பண்ண முடியாது. அதை சில நேரங்களில் நான் தொலைபேசியோடு எடுக்க மாட்டேன். அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ஒரே மெசேஜ் போடுவேன், ஐ எம் பிஸி ஆர் ஐம் அவுட் சைட், அவ்வளோதான். என் பொண்ணாக இருக்கட்டும், என் அம்மா ஒய்ஃப் யாராக இருந்தாலும் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டதில்லை. அவங்க தெரியும் ஏதாச்சும் வேலையில் மாட்டிக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக, அதான் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் ஒரு ஆடியோ மெசேஜ் மட்டும் பொண்ணு போட்டுருவா. சரிப்பா நான் இந்த மாதிரி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படி, நான் ஃபஸ்ட் டே நாளைக்கு ஸ்கூலு அப்படின்னு, அப்போ தான் உடனே கால் பண்ணுவோம், ஐயோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. மற்றபடி என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வேலையில் தடையிடுறது இல்லை, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் ரொம்ப இருக்குல்ல, நிறைய பேர் அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அன்பு சொல் உலகுன்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கோபப்படுத்துற சில விஷயங்கள் நடந்துடும் இந்த மாதிரி நிகழ்வுகள் சொல்லிட்டு வரும்போது. அதில் உங்களை வந்து இந்த 12 வருடங்கள் என்னை ரொம்ப கோபப்படுத்துச்சு இந்த விஷயம், இந்த ஃபேமிலிக்காரங்க ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க இந்த விஷயத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து சில விஷயங்களில் கோபங்கள் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட உதவி கேட்பாங்க, அப்புறம் சிபாரிசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற துபாயில் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், சரி இவர்கிட்ட சொல்லிட்டோம் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்காது. சரி என்ன யாரும் தெரியணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு, சரி நம்ம சொன்னோம் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிபாரிசு பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் 10 பேர் நமக்கு தான் கால் பண்ணுவோம். அப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக சின்ன கோவம், ஏங்க நான் சொன்னேங்க பண்ணித்தரேன்னு சொன்னேன், இப்போ ஏங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களேங்க அப்படின்னு ஒரு சின்ன கோவம் வரும். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னா அவங்களுடைய பிரச்சனை நம்ம புரிய ஆரம்பிக்கும். அவங்க வந்து நம்ம அந்த நிலைமையில இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலே ஒரு தடவை சொல்கிறோம், இவரால் நடக்கல என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எம்பி கிட்ட எம்எல்ஏ கிட்ட சொல்லி வச்சிடுறோம், சார் கொஞ்சம்
பண்ணுறாரு சார், இல்லைனா நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணுவார் சார் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம சிபாரிசு பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் நடந்துடாதா, தன்னுடைய உடல் சீக்கிரம் வந்துடாதா அப்படின்ட்டு கேட்குறதானே அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு கோவம் இப்போ அவ்வளோ பெருசாக வர்றதில்லை ஆக்சுவலி. ஆனாலும் சில நேரங்களில் கோவம் வரதான் செய்யும். அது வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் ப்ரொஃபஷனலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ சர்வீஸ் மட்டும் கிடையாது, என்னோட ப்ரொஃபஷனல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து லேகிங்கில் இருக்காங்க, இந்த விஷயங்கள் வந்து இந்த இளைஞருக்கு ரொம்ப லேகிங்காக பார்க்குறேன், இதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் இருக்கா? ஓகே, நம்ம ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம ரொம்ப ஓல்டு நம்ம இல்லை, இருந்தாலும் நம்ம ஜென்ரேஷன், நம்ம முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு இருக்கிற அந்த சோஷியல் அக்கறை வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு. அதே மாதிரி உறவுகள், அந்த என்ன சொல்கிறது, அந்த பாசம் பந்தம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேபி இந்த மொபைலோட காரணமாக இருக்கலாம். நம்ம எதை சொன்னாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து நீ மொபைல் வயிற்று வலிக்குதுன்னா மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வயிற்று வலிக்குதுன்னு. அது மாதிரி ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த உறவுகள் நம்ம விட்டு போகிறதுக்காக நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்துருக்கோம், ஃபோனை உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம எதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய யங்கர் ஜென்ரேஷன் சில தம்பிங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம சொன்னோம்னா ஒரு மீட்டிங் இருடா போகலாம், ஒரு ஹோப் மீட்டிங் இருக்கா, மீட் பண்ணலாம், ஜிஜே போர் அடிக்கும், நான் வரல, ஐயோ இதுவா எனக்கு சோஷியல் ஒர்க்லாம் முடியாது, என்னால் முடியாது, எனக்கு வேலை இருக்குது, கிரிக்கெட் விளையாட கூப்பிடுங்க, ஒரு பப்ஜி விளையாட கூப்பிடுங்க, உடனே சேர்ந்துக்கிறாங்களே தவிர ஒரு சோஷியல் ஒர்க்கில் அவ்வளோ அக்கறை காட்டுறதில்லை. இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அக்கறை சோஷியல் ஒர்க்கில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த புது ஜென்ரேஷன் நம்ம அவங்களை கொண்டு வரணும். இனிமேல் கொஞ்சம் நம்ம வந்து எப்படி போகிறோங்கிறத காட்டி நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் காட்டி அவங்களை வர வைக்கணுமே தவிர கொஞ்சம் கஷ்டம் தான். இனிமேல் வர ஜென்ரேஷன் பண்ணுமான்ற டவுட் தான். ஆனால் நீங்களும் அதை ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம அட்வைஸாக பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம எப்படி இருக்கணுன்றதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் கண்டிப்பாக உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆன நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன யாராவது? நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனதுன்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ மீன் சரி, நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம், உதவிகள் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். பர்டிகுலராக இவர் அப்படின்னு எடுக்க வேண்டாம். நிறைய இப்போது சீரியாவாக இருக்கட்டும், பலஸ்தீனாக இருக்கட்டும், ஒரு குழந்தை இங்கே இறந்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுற ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னா என்ன பாவம் பண்ணுச்சுன்னு அங்கே உதவி பண்ண வேணும்னா நம்ம இங்கேருந்து பணம் அனுப்புகிறோம். அல்லது ஒரு சென்னையில் ஃப்ளட்டு வருது, எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. இப்போ சில நடிகர்களாக இருக்கலாம், சில மீடியா பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சோஷியல் மீடியா பர்சனோட பண்ணுறாங்க. நம்ம அதை பார்ப்போம் இல்லையா அவங்க ஃபேஸ்புக்கில் நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், சில பேர் வந்து இல்லை நீ பேருக்காக பண்ணுறான், பப்ளிசிட்டிக்காக பண்ணுறான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது நம்ம ராகவா லாரன்ஸ் சார்லாம் இருக்கார், அவர்லாம் ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறாரு. சூர்யா சார் வந்து நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு, அகரம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் தான், நமக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். உதவி பண்ணக்கூடிய யாராக இருந்தாலுமே அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது நமக்கு தேவையில்லை, பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். அவங்க எதுக்காக வேணால் பண்ணிட்டு போட்டோம், நீ பேருக்காக பண்ணு இல்லை புகழுக்காக பண்ணு, அட்லீஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து குறை சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களும் பேருக்காக பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு பேர் வேணுமா நீங்களும் பண்ணுங்க, அதை பண்ணிட்டு பேர் வாங்கிக்கோங்க, யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் ஃபார் மீ எவ்ரி ஒன், யார் இந்த வேலைகள் செய்கிறாங்களோ அவங்க வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சுனாமியிலையோ ஏதோ ஒரு இதில் வந்து பூகம்பம் பெரிய நடக்கும்போது ஒரு குழந்தை உண்டியல் கொண்டு போய் கொடுத்ததா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன உண்டியல் வச்சு அந்த காசு கொண்டு போய் டெலிவிஷனில் போய் அந்த எல்லாரும் காசு கொடுக்கும்போது உண்டியை கொடுத்து உடச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த குழந்தைய எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ சமீபத்தில் துபாயில் கூட ஒரு நிகழ்வு நடந்ததுல 48 பேர் ஒரு தீயில இறந்து போயிட்டாங்க. அதில் உங்களோட பங்களிப்பு என்ன இருந்தது? குவைத் நாட்டில் வந்து ஒரு நம்ம இந்தியர்கள் 48 பேர் 42 பேர் இறந்துட்டாங்க. அதில் வந்து நம்ம டீம் அங்கே இருக்காங்க, நம்ம சகோதரர்கள், நம்ம நூறுன்னு ஒரு ஆள் இருக்காரு, அலிபாயின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன். ஸோ ஒரு 3-4 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்ம இங்கே நம்ம ஃபேமிலிஸ் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட நம்ம கோஆர்டினேட் பண்ணோம், என்ன ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹாஸ்பிட்டலில் லிஸ்ட்டு வந்துட்டே இருந்தது, காணாமல் போனவங்கன்ற அந்த லிஸ்ட்டும் இவர் இறந்துட்டாருன்ற உறுதி பண்ணது, அப்படி ஒன்றுனா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசி அந்த ஃப்ளைட் கொச்சின் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு எல்லா அப்டேட்டும் கிடச்சிட்டு இருந்து குடும்பத்துடைய நம்ம கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம சகோதரர்கள், ஐ மீன் ஹோப் அப்படிங்கிறது வந்து நான் ஓன் பண்ணுறது கிடையாது. ஹோப்புங்கிறது எல்லாருக்கும் சம்மந்தமானது. ஹெல்பிங் அவர் பீப்புள் எட்டர்னல்னு சொல்லும்போது இதில் நான் ஓனர் நான் ஃபவுண்டர்னு சொல்லிக்க முடியாது. ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க. சவுதி அரேபியாவில் அது மாதிரி குவைத்தில் இது மாதிரி நண்பர்கள் எல்லாருமே செஞ்ச உதவி தான் வந்து நம்ம பங்கு அதில் இருந்தது. ஒரு சின்ன ஒரு பங்களிப்பாக நம்ம கூட இருந்தது. இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பங்களிப்பு இருக்கிறது தான் முக்கியம். எவ்வளோ பெருசு முக்கியம் இல்லை சொன்ன மாதிரி. இந்த 12 வருஷங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட கேஸ் தான் இருக்கா? இந்த விஷயத்தில் நான் ரொம்ப தடுமாறேன், இந்த கேஸ் எடுத்து கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி சம்பவம்? கண்டிப்பாக நிறைய தற்கொலை சம்மந்தப்பட்ட கேசஸ்லாம் இருக்கும். இறந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த அவர் செத்தது உண்மைதானா, அவர் உண்மையாக செத்தாரா, இல்லை வந்து யாராவது கொன்னாங்களா, ஊசி போட்டாங்களா, இல்லை ஏதாவது சாப்பிட்டாரா, சாப்பிட வச்சாங்களா அப்படிங்கிறது என்கொயரி டைம் ஆகும். சாதாரணமாக ஒரு உடல் வந்து அனுப்புறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும்னா ஒரு டெட் பாடி அவரை அனுப்புறதா இருந்தால் ஒரு சூசைட் கேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளோட ஆகும். ஒரு பையன் வந்து காதல் தோல்வி, துபாயில் காதல் தோல்வியினால மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பையன், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற பையன், கிடைக்காத ஒரு மருந்து,
அதாவது தடை செய்யப்பட்ட மருந்து, ஹாஸ்பிட்டலில் மட்டும் இருக்கக்கூடிய மருந்தை திருடி வீட்டுக்கு கொண்டு வந்து அவனே அந்த சிலிண்டில் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு பிரெயின் டெட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதாவது அவன் தன்னை யாரும் காப்பாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் தெரியும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பிரெயின் டெட் ஆயிரும்ன்றது தெரியும், உடனே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சு இறந்து போன ஒருத்தர் இருக்காரு. அந்த மருந்து எப்படி கிடைச்சது, எப்படி அவன் உள்ளே போனா அப்படின்ற அந்த என்கொயரி நிறைய நடந்தது. அந்த கேஸை எடுத்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சாப்பிடாம படுத்துட்டு இருக்காங்க, சின்ன பையன், அவங்க நான் சாப்பிட மாட்டேன்னு அவங்க வீட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அந்த கேஸ் 28 நாள் ஆச்சு இந்த உடல் அனுப்புறதுக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். சில விஷயங்கள் வந்து இந்த இறந்து போய் பாடி கிடைக்காம, அல்லது இப்போ போன வாரம் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஓமான் நாட்டில இருந்து துபாய் நாட்டுக்கு குறுக்கு வழி ஒன்று இருக்கு, மலை மேலே ஏறி வர்றது, மிலிட்ரி கண்ணு படாமல் தப்பிச்சு வர்றது. அப்படி 2 பேர் வந்து வந்திருக்காங்க. சரியான சூடு, வெயில், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வழியில் இறந்துட்டாங்க, மலைக்கு நடுவில் இறந்துட்டாங்க. அது ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பாடி முதல்ல கிடச்சிது, ஓரளவுக்கு ஒரு கண்டிஷனில் இருந்தது. அந்த பாடி ஊருக்கு அனுப்பும்போது தகவல் கிடைக்கிது இன்னொரு 10 கிலோமீட்டரில் இன்னொரு பாடி இருக்குண்டு. ஆனால் அந்த பாடி வந்து ரொம்ப அழுகிய நிலையில் இருந்துச்சு, அழுக தின்னு, புழு வந்து கருத்து, தலையிலலாம் புழு இருந்தது. அந்த பாடியை எடுத்து ரிசீவ் பண்ணி ஃபேமிலிக்கிட்ட காட்டவும் முடியாது, அந்த குடும்பம் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறத ஒரு அரசாங்கம் ஒத்துக்காது ஃபர்ஸ்ட் காட்டுறதுக்கு. ரெண்டாவது நம்மளே காட்ட மாட்டோம் குடும்பத்துக்கிட்ட. கடைசியாக அவங்க நினைவு வந்து தன்னுடைய மகனுடைய ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துட்டு போட்டோம், இதை பார்த்துட்டாங்கன்னா லைஃப் லாங் இந்த மூஞ்சி தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்ட்டு காட்ட மாட்டோம் பாடியை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கிட்ட காட்டாமல் அந்த அழுகிய நிலையில் இருக்கிற உடம்புல கிட்ட நிற்க முடியாது. அவருடைய பாஸ்போர்ட் கூட சீல் பிடிச்சி ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. எம்பசிக்கு போனால் அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க மாட்டேன்ட்டாங்க, விட மாட்டேன்ட்டாங்க. சானிடைசர்லாம் வச்சு பாஸ்போர்ட் க்ளீன் பண்ணி தான் எடுத்து கொடுத்தோம். அவ்வளோ துர்நாற்றம் இருக்கக்கூடிய இல்லை, மாஸ்க்லாம் பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த உடலை விட்டு அடக்கம் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான அந்த ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம். எத்து போகிறது எல்லாருமே சாகிறோம், அப்படி சாகக்கூடாது அப்படிங்கிறது தான். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த சம்பவம். ஸோ ஏன்னா உறவுக்காரங்க கூட இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஐயோ எப்படியாவது கடைசி இதில் பார்த்துக்கணும்னு சொல்லி. ஸோ எனக்கு என்னென்னா உங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மனிதனோட உரையாடல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்கு எனக்கே தெரியுதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பார்த்துருக்கவங்களுக்கு ஒரு வெளியாக புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்கின்ற கேள்விகளை தவிர்த்து நீங்கள் நம்முடைய மக்களுக்கு ஏதாவது இதை பற்றி சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, ஹோப் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஹோப் அப்படிங்கிறது ஒரு சொன்ன மாதிரி என்னுடைய சொந்த நாம் ஆரம்பித்து வச்சுருந்தாலும் இதை நாங்கள் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எப்படி பண்ணுறோங்கிற ப்ரொசீஜரை எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, hope-ui.com அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்ன பண்ணணுங்கிறது இருக்கும். அரசாங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதில் போட்டிருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு லெட்டர் வேணும், அந்த லெட்டர் இருந்தால் தான் அங்கே வேலை செய்ய முடியும். ஒரு 100 ரூபா பத்திரத்தில் நோட்ரி பப்ளிக் ஸ்டாம்ப் போட்டு வர வைக்கணும். இது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அந்த ஃபார்ம் நாங்கள் வச்சுருப்போம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Annexure 1, Annexure 2, கம்பெனி லெட்டர், அந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஃபார்ம்ஸும் அங்கே வச்சுருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெளிநாட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் போனாங்கன்னா என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமாக நிறைய சொல்லியும் இருக்கும், ப்ளஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. நாங்கள் எங்கள் நம்பரும் கொடுத்துருக்கோம் வெப்சைட்டில், நீங்கள் எங்களை எப்போ தொடர்பு கொண்டாலும் நான் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பகிர்வு தான் உங்கள்கிட்ட இருந்து. ஸோ நம்ம எதுக்காக இந்த இன்டர்வியூ கொடுக்குறோன்னா நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு 4 பேர் ஓகே, ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்க வெளிநாட்டில் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. அட்லீஸ்ட் எனக்கு இப்போது ஃபேஸ்புக்லேயும் சரி நண்பர் நிறைய பேர் நம்பர் தெரியும், டக்குனு என் நம்பர் தூக்கி கொடுத்துருவாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணி விட்டுருவாங்க. எங்கேயோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு ஒரு வீடியோ வரும், கீழே நம்மளை டேக் பண்ணி விட்டுருவாங்க. சில உதவி வேணும்னு கேட்பாங்க, நம்மளை டேக் பண்ணி விட்டுருவாங்க. இது போதும். அந்த ஓகே நான் பண்ண முடியலனாலும் இவர் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை விதைச்சிட்டு இருக்கோம், ஹோப் அப்படிங்கிற பேரில் விதைச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் செய்யணும், அப்படி எல்லாருமே ஒருத்தர் உதவணும். அண்டை வீட்டுக்காரர்கள் கூட நம்ம விட்டு வைக்காதீங்க. அக்கம்பக்கத்தில் சாப்பாடு இருக்கான்னு பாருங்கள், அவன் நல்லா இருக்கானு பாருங்கள். நம்ம நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், இந்த டீம் மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். எல்லாருமே என் உறவினர்கள், என் சொந்தக்காரன், என் அண்ணன் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸு, என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானா, இதை மட்டும் பாருங்கள் போதும். நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க வேணாம். ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம சர்க்கிள் தேவையான உதவிகள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். சூப்பராக பேசுகிறீங்க. இன்னும் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இரண்டு அரசாங்கங்களுமே உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் பண்ணுறாங்க? அதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? இல்லை சார், நிறைய குறைகள் அரசாங்கத்தை பற்றி என்ன சொன்னாலும், ஆளும் கட்சி எதிர்கட்சி நிறைய பேசினாலும், இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சிறப்பாக செயல்படுது. உதாரணத்துக்கு அமீரக அரசாங்கம் எடுத்துக்கோமே, அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மோர்ச்சுரியில் இருக்கிறவங்க, எம்பசியில் இருக்கிற அங்கே நம்ம இந்திய தூதரகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பொலைட்டாக நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கம்பெனியில் இருக்க ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா கம்பெனி பே பண்ணணும், கம்பெனி நாங்கள் பே பண்ணி வாங்குவோம். பே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்தியன் எம்பசிக்கார ஃபோன் பண்ணி மிரட்டி காசு வாங்கிடுவோம். அது ஒரு விசிட் விசாவில் வந்து இறந்து போயிட்டாங்க, அல்லது ஒரு
விசாவே இல்லாமல் வந்திருப்பாங்க இல்லையா, சில பேர் விசா முடிஞ்சு அவங்களுக்கு வந்து யாரும் தர முடியாத பணத்தை அந்த நேரங்களில் இந்திய அரசாங்கம் அவங்களுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஊர்லேருந்து அந்த 6 மாதம் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஊர் தாசில்தாருடைய ஒரு லெட்டரு, இந்த மாதிரி ஒரு முன்னிலை ஏழை அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்தோம்னா உடலை ஃப்ரீயாக அனுப்பி விடுறாங்க. அது கொஞ்சம் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர, ஆனால் உடலை வந்து ஃப்ரீ அனுப்புறதுக்காக இந்திய அரசாங்கம் உதவி பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க எப்பவுமே. ஸோ சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் எங்களுக்கான ஒரு மரியாதையும் இருக்கும். எம்பசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்ல மரியாதை. நார்மலாக போகிறவங்களோட எங்களை, ஏன்னா எம்பசியில் சில கேசஸ் முடியாமல் இருக்கும்போது நம்மள தான் கால் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி கேஸ் எடுக்கணும்னா உடனே சார் இந்த பாஸ்போர்ட் இருக்குது காணும், இல்லை இந்த பையன் இறந்துட்டான், அட்ரஸ் இருக்குது. பாஸ்போர்ட்டில் வெறும் அட்ரஸ் தான் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்காது. ஸோ இறந்து போன ஒரு பாடி கிடச்சிது, அவன் ஃபிங்கர் பிரிண்டில் பார்க்குறாங்க, பாஸ்போர்ட் இருக்குது, பாஸ்போர்ட் சிஸ்டமில் எடுத்துடுறாங்க, ஆனால் ஃபோன் நம்பர் இருக்காது, அல்லது கொடுக்கப்பட்ட பழைய நம்பராக இருக்கும், ஒர்க் ஆகாது. இந்த பாஸ்போர்ட் எடுத்து நம்மகிட்ட அனுப்புவாங்க எம்பசிலேருந்து. சார் இந்த பாஸ்போர்ட் இருக்குது, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்தியாவில் எங்கே வேணா இருக்கலாம், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் இந்த நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணி அவன் வீட்டுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி நம்பரை வாங்கிட்டு வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அரசாங்கம் வந்து நம்மளை அதுலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதாவது வேணுமா, இல்லை இங்கே இருக்கிற தமிழக அரசாங்கம் சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் விருதுநகர் அப்படின்னா அந்த விருதுநகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் இருக்கு சார்னா அந்த ஆஃபீஸர் உடனே மொபைல் நம்பர் கொடுப்பாங்க. சார் இந்த இவரை கால் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் தராங்க. இங்கே தமிழக அரசாங்கம் நான் வந்து இதில் மெச்ச முடியாது, ரொம்ப ரொம்ப அழகாக வேலை செய்கிறாங்க. ஒரு லேண்ட்லைனில் ஃபோன் அடிச்சுன்னா சார் இன்ஸ்பெக்டர் நம்பர் தரேன் சார், எழுதிக்கோங்க சார், இந்த ஏரியா எங்கள் கண்ட்ரோல் இல்லை சார், இந்த கண்ட்ரோலில் வரும், அந்த நம்பர் எழுதிக்கோங்க சார். அவருக்கு மொபைலில் ஃபோன் அடிச்சா சார் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி உடனே போய் அந்த வீட்டுக்கு போய் டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுத்து பாஸ்போர்ட்லாம் வாங்கி அனுப்பி நம்மகிட்ட போலீஸுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் சப்போர்ட்டிங். இந்த விஷயத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் த வே எவ்ரிபடி டஸ். ஏன்னா எல்லாரும் யுனைட்டடாக சேர்ந்து பண்ணுறது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் பிடிக்கணும்ல, ஸோ அதுக்கு நடுவில் வந்து உங்களை பிடிச்சி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு என்னென்னா இது வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சென்று அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதனால தான் கண்டிப்பாக எப்படியாவது உங்களை ஒரு 1/2 hour பேச வச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்களோட டீமும் பெரிய முயற்சி எடுத்தோம். ஸோ உண்மையிலேயே இந்த இக்கட்டான நேரத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க, மிக்க மிக்க நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாம், நிறைய ஷேர் ஆகும். எங்களுடைய ஸ்டார்டாக்ஸ் நிறுவனமும் உங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகள் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த மீடியா மூலியமாக செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்ஸ்.